நாங்க அடிக்கடி பேசுறது, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை, அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். இதை அடிக்கடி நாங்க பேசிட்டே வந்தோம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின், நாங்கள் தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள், அடுத்த தலைமுறை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறது. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்க சின்ன சின்ன பிள்ளைங்களை வளைவெளியில் பாருங்க, பச்சை பிள்ளைய குடிச்சிட்டு இருக்காங்க, வாங்கி குடிக்கிறான். உங்களுக்கு அனுப்பி விட விடவா? நான் ரொம்ப நாளா என் ஸ்டேட்டஸோட வச்சிருந்தேன். கதறி துடிக்குது தமிழ் சமூகம். கணக்கில்லாத போதை, சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா, அபின், கொக்கைன், ஸ்டாம்பு, மாத்திரை, இது செத்தது காரணம் சாராயம் இல்ல. அதுல எலியை கொல்றதுக்கு எலி பேஸ்ட்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான். கணவனும் மனைவியும் குடிச்சிருந்திருக்காங்க. 2 திருநங்கை இல்லம் தங்கைகள் குடிச்சிருந்திருக்காங்க. எல்லாரும் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாத்திய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஐயா கலைஞர் அவர்களுக்கு உண்டு. எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தால், இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தார்கள். இவ்வளவுதான் நடந்தது. என்ன கேளுங்க, 3 ஈராண்டு ஆட்சி, ஈடு இணையற்ற ஆட்சி, ஈராண்டை சாட்சி. நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்ட்டு? என்னத்தையாவது பேசுறது. இத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடிடலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. இன்னும் இருக்கிறவங்கள எத்தனை பேர் உயிர் இழப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? மருத்துவர் என்ன சொல்றாங்க, அவங்க உயிர் பிழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்படி 1 மாசத்துக்குள்ள இறந்துவாங்க. அங்க இருந்தாலும் 10 லட்சம் கொடுப்பான், வீட்டுல வந்து இறந்தா என்ன நடக்கும் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒருத்தர் சாக கிடக்கிறாரு, ஒரு மீன்ஸ்ல உண்மையிலே ஒருத்தர் சாக கிடக்கிறாரு. பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி போகுது உயிர்? அந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயத்தை ஊற்றி விடு, 10 லட்சமாவது கிடைக்கும். சிரிக்காத, இதுதான் நிலைமை, நாட்டின் நிலைமை தான். தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து வைத்து விட்டு சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? குடிக்க போகும்போது வழி அனுப்பி வைக்கிற காவல்துறை, திருப்பி வரும்போது வாயை ஊதுன்னு தண்டம் விதிக்குது. என்ன மாதிரியான ஆட்சி முறை? குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடித்து விட்டு கார் ஓட்டக்கூடாது. அப்ப உருண்டே போறதா இல்ல தவழ்ந்து போறதா? அப்ப என்ன பண்ணும்? அங்க ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் மாதிரி நிறுத்திக்கணும். மட்டை ஆயிட்டுனா தூக்கி கொண்டு அட்ரஸ் வாங்கிட்டு உள்ள அனுப்பணும், திருப்பி கூட்டி கொண்டு வீட்டுல இறக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணும்? நட்டத்துல ஒரு ஆவின் பால டோர் டெலிவரி பண்றது மாதிரி, லாபத்துல ஒரு டாஸ்மார்க்ல ஒரு போன் அடிச்சா ஐயா எனக்கு ஒரு ஆஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும், வித் சைடிஸோட கொடுத்துட்டு போகணும். அப்படிதானே? அதை ஐயா ஸ்டாலின் அரசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த நாட்டில் ஆண்ட திமுக 2 கட்சிக்கு சாராய ஆலைகள். இங்க இருந்த சரக்கு எடுத்து டாஸ்மார்க்கு வரும். எப்படி மூடுவான்? எப்படி கள்ளுக்கடை திறப்பான்? கள்ளுக்கடையை திறந்தால் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம். படுத்தால் வருமானம் குறைஞ்சிடும். யாருக்கு? இவர்களுக்கு தான். சாராயம் வித்த காசுல நீ என்னடா நல்லது செஞ்சிட முடியும்? எனக்கு உங்களுடைய தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை மது விற்று வருகிற வருமானம் என்பதே குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்ங்கிறார். அந்த வெண்ணெயத்தான் ரொம்ப நாளா இந்த நாய்கள் நக்கி நக்கி தின்னுகிறது. குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெய் சாராயம் வித்து அதில் வர வருமானத்தை விட்டு வளர்ச்சி, கல்வி கொடுக்கிறேன், மருத்துவம் கொடுக்கிறேன், ரோடு போடுறேன், இளைஞர்கள் நலன், பெண்களுக்கு கொடுக்கிறேன். அத்தனை பேர் தாலி எடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்து கிழிக்கிறது, நாக்கொழிக்கிறதா? இதெல்லாம் ஒரு முற்போக்கு, இது ஒரு சிந்தனை, இது பகுத்தறிவு. கேவலம் ஒரு ஆட்சி முறையை பாரு. சாமி முடாடி கோயிலுக்கு போகாத, பிராமணர்கள் உள்ள இருந்துட்டு உள்ள வராதெல்லாம் தீட்டுட்டான், வெளியேறிட்டான். உள்ள விடல, கற்ப கிரகத்துக்குள்ள வராத நீ தீட்டுட்டான், சூத்திரன்ட்டான். கோயில கட்டினாரு எங்க அப்பனாத்தாலும் என் தாத்தனும் பாட்டணும். கோயிலுக்குள்ள நான் வந்தா தீட்டு, சரி வெளியில வந்துட்டேன். கோயிலுக்குள்ள போகாத முட்டாப்பை, அறிவு கட்டவன், அவன் தான் போவான். யாரு? பெரியார், திராவிட இயக்கங்கள். கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, என் இனத்தின் வரலாற்று பேராவணம். என் இன வரலாறே கோயில்களின் மதில் சுவர்களில், கல்வெட்டுகளில் தான் குறிக்கப்பட்டது. நீ வென்று காட்டு பிஜேபி. நீ 26ல மொத்த கட்சியும் கூட கூட்டணி சேர்த்து நின்று பாரு, என்னை எங்க வீட்டு பார்ப்போம். என்ன இயக்கத்தனம் பாருங்க. ஒரு தமிழன் 65 வருஷமா எங்களை ஆண்டு ஒழிக்கிறான் அந்நியவன். என் இனம் சாராதவர் கையிலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தின் அதிகாரம், வலிமை மிக்க அதிகாரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.